உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட தலைப்பு வந்து எனக்கு தெரியாது. இந்த கதை வந்து எங்கள் பாட்டி தாத்தாங்க எங்களுக்கு அடுக்கடுக்காக தமிழ் வார்த்தைகளை நல்லா பேசுகிறதுக்காக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொன்ன கதை. அதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், நீங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், சொல்லட்டுமா? சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஈ என்ன செஞ்சது, தேன் பாத்திரத்தில் விழுந்து தேனை சரமாரியாக பிடிச்சிது. அதனால் அதோட பேர் அதுக்கு மறந்து போச்சு. அப்போ என்னடா இது, நம்ம பேரே மறந்துட்டோமே, நம்ம எப்படி உலகத்தில் இருக்க போகிறோன்னு பார்த்தது. அப்போ அங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருந்தது. அது கொழு கொழுன்னு இருந்தது. அதுக்கிட்ட போய் கொழு கொழுன்னு அழகாக இருக்க, என் பேர் மறந்து போச்சு, என்னை பார்த்து சொல்லு, என் பேர் என்னான்னு கேட்டது. அதுக்கு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா கிட்ட போய் கேளுன்னது. அது அங்கே பசுட்டு மேலே உட்காந்துட்டு பசு என் பேர் என்னான்னு கேட்டு, எனக்கு தெரியவே தெரியாது, என்னை மேய்ச்சுட்டு காம்பாரு ஒரு மேய்க்கிறாருவன், அவனை போய் கேளுன்னது. அவன்கிட்ட போய் கேட்டால், ஐயோ எனக்கு தெரியாது, என் கம்பு இருக்கு பாரு, அதனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க, அதனால் அதுக்கிட்ட கேளுன்னு. அந்த கம்புக்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் அம்மா மரம் இருக்காளே அவளை போய் கேளுன்னது. மரத்துக்கிட்ட போய் நின்னுண்ட ஈக்கி கொஞ்சம் சுவாராக மூச்சாது வந்தது. அது கேட்டது, கொழு கொழு கண்ணே, கண்ணும் தாயே, கண்ணு மேய்க்கிற ஆயா, ஆயங்கை கோலே, கோல் இருக்கும் கொடிமரமே, கொடிமரமே என் பேர் என்னான்னு கேட்டது. அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சு, எனக்கு ஐயோ எனக்கு தெரியாது, என் மேலே ஒரு கொக்கு வந்து உட்காரும், அதை கேளுன்னுது. அந்த கொக்கு கிட்ட போய் இதை மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கேட்டது. கொக்கு என்ன சொல்லிட்டு, எனக்கு தெரியாது, நான் ஒரு கரை குளம் அதில் போய் உட்காருவேன், அதில் போய் கேளுன்னுது. சரி தள்ளாடிட்டு பறந்து போய் குளத்தில் போய் நின்றுது. அங்கே தண்ணி இருந்தது. தண்ணி குளமே கொக்கு சொல்லிட்டு, என் பேர் என்னான்னு. அதுக்கு வேலை என்ன, என் குளத்தில் இருக்கே மீன், அந்த மீன்கிட்ட தண்ணி இருக்கே அதிட்ட கேளுன்னா. தண்ணிகிட்ட கேட்டதுக்கு, என் உள்ள மீன் இருக்கே அதிட்ட கேளுன்னுது. மீனுக்கிட்ட போய் நின்று அதே மாதிரி கேட்டது. கொழ கொழ கண்ணே, கண்ணந்தாயே, கண்ணு மேய்க்கிறாயா, ஆயங்கை கோலே, கோலிருக்கும் கொடிமரமே, கொடிமரத்தில் வாழும் கொக்கே, கொக்கு வாழும் குளமே, குளத்தில் மீனே, மீனை பிடிக்கும் வலையா, என் பேர் என்னான்னு கேட்டுச்சு. அதுக்கு வலைய சொன்னால், ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, என் கையில் இருக்கிற சட்டிட்டு தண்ணியை தூக்கி இப்படி ஊற்றுவேன், அந்த மீனெல்லாம் வெளியில் வரும், எல்லோரும் பிடிச்சிட்டு சாப்பிடுவாங்க, இப்படி தான் நடந்தது. அதனால் என் கையில் இருக்கிற சட்டிக்கிட்ட கேளுன்னது. சட்டிக்கிட்ட கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை பண்ணுறானே கொசுவன், அவங்கிட்ட போய் கேளுன்னது. அவங்கிட்ட போய் கேட்டால் எனக்கு எந்ததும் தெரியாது, என் கையில் இருக்கிற மண்ணை கேளுன்னா. மண்ணை கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது, என் மேலே வளருதே புல், அதை கேளுன்னா. சரியாக போச்சு, என் பேர் மறந்ததுக்காக இப்படி அலையிறேனேன்னு சொல்லிட்டு மறுபடி சொல்லிட்டு, கொழ கொழ கொண்டே, கண்ணந்தாயே, கண்ணு மேய்க்கிறாயா, எங்கை கோலே, கோல் இருக்கும் கொடிமரமே, கொடிமரத்தில் வாழும் கொக்கே, கொக்கு வாழும் குளமே, குளத்தில் உள்ள நீரே, நீரில் வாழும் மீனே, மீனை பிடிக்கும் வலையா, வலையங்கை சட்டி, சட்டி முடையும் கொசவா, கொசவன் கை மண்ணே, என் பேர் என்னான்னு கேட்டுச்சு. ஏ அப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என் மேலே வளர்ந்துருக்கு பாரு இந்த புல், அதை கேளுன்னா. அதுக்கிட்ட போய் கேட்டால், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை தின்னுட்டு அங்கே நின்றுருக்குது பாரு ஒரு குதிரை, அதுக்கிட்ட போய் கேளுன்னுது. இந்த அதுக்குள்ளே ஈக்கிங்கெல்லாம் சுற்றி கொஞ்சம் கிறக்கம் கம்மியாச்சு. அதுக்கிட்ட போய் குதிரை இத்தனையும் சொல்லி இப்போ கேட்டுது. அதுக்கு என்ன சொல்லித்துன்னா, அது சிரிச்சுதான். ஓ என் பேர் ஈயான்னு ஈ சந்தோஷமாக பறந்து போச்சான். கதை எப்படி இருந்தது? சூப்பர் கதை. தேங்க்ஸ் அஜி.